நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் ஆண்டி. அதாவது நான் ஏற்கனவே குழந்தைய பிறக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது நான் கர்ப்பமாக இருந்தேன். ஆனால் அப்போதைக்கு மனோஜ் வீட்டில் நிறையா பிரச்சனை பண்ணிட்டான்னு சொல்லி அவரை எல்லாருமே ரொம்ப கேவலமாக பேசி வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க. அந்த நேரத்தில் எனக்கு அந்த குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் அந்த விஷயத்த மட்டும் நான் அப்போதைக்கு சொல்லியிருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக துடிச்சு போயிருப்பீங்க. அதோட அதுக்கு பிறகு இது வரைக்கும் குழந்தை பிறக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கருக்கலைப்பு தான் இதுக்கெலாம் காரணமாக இருக்கும். அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அதை நினச்சி நாம் பண்ண தவறு தான் இப்படி ஆகிடுச்சோ கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்கள் உடம்பு தான் பாதிச்சிருக்கும். இதெல்லாம் நினச்சி தான் ஆண்டி நான் அப்போதைக்கு சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக அது எப்படியாவது நேரம் பார்த்து உங்கள்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் சொல்லி பலமுறை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அது நடக்கவே இல்லை. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நான் சொல்ல நினைக்கும் போது தான் இந்த மீனா தேவையில்லாமல் வந்து நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சொல்லி எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சியில் ஆளாக்கி அப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் மிகப்பெரிய ஒரு துக்கத்தில் ஆளாக்கினா. அதே மாதிரி தான் அந்த நேரத்தை சொல்ல முடியாமல் போயிடுச்சு. இது மாதிரி பல முறை நான் சொல்ல வந்து நினச்சேன் ஆண்டி. ஆனால் அப்போலாம் வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்ன விரோதியாக பார்த்தாங்க. எல்லாருமே நான் எதிரியாக பார்க்கும்போது நம்ம சொல்லும்போது இந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் மிகப்பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஆண்டி நான் சொல்லலை. மற்றபடி நான் பண்ணது தப்பு தான். அதாவது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லாமல் மறைக்கணும்னு நினைக்கல. சொல்கிறதுக்கு சரியான நேரம் தான் கிடைக்கல ஆண்டி அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சே, இதுங்க பேச்செல்லாம் கேட்டு நாம் கூட ரோகிணி தப்பாக நினச்சிட்டோம் பாறேன். ஆனால் ரோகிணி எவ்வளோ ஃபீல் பண்ணுறா. ஒருவேளை குழந்த பிறக்கணும்னு ஆசைப்படுறது அவள் தான். இந்த குழந்தை இல்லைன்னு நினைக்கும் போது அவள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாமளாம் கஷ்டப்படும்னு சொல்லி அவள் அதை வெளிக்காட்டிக்காமே இருந்திருக்கா. இவளை போய் இந்த முத்து மீனெல்லாம் சரியாக புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிடுச்சிங்களே அப்படின்னு சொல்லி விஜயா ஒன்று, ரோகிணி அழாதம்மா, எனக்கு தெரியுமா உன்னை பற்றி. ஆனால் இங்கே இருக்கவங்களாம் உன்னை தப்பாக பேசி நானும் உடனே அந்த மைண்ட் செட்டு வந்துட்டேம்மா, நீ ஃபீல் பண்ணாத விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அந்த இடத்துல, என்னம்மா என்ன அழாதுங்கிறீங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க, பாலராமா சொல்கிறதுல எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, முத்து இங்கே பாருங்கள், எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் ஏன் விஷயத்தையும் தலையிடுறீங்க? மீனாவுக்கும் உங்களுக்கும் வேறு வேலையே இல்லையா? என் விஷயத்துலேருந்து தலையிறது தான் உங்களுக்கு வேலையா? இப்போது என்ன இல்லாத முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஆசை? நான் கேட்குறேன், என்னத்தை நான் மறைச்சிட்டேன்? என்னுடைய குழந்தை பத்துக்கிறது என்னுடைய விருப்பம். அது எனக்கும் மனோஜுக்கும் உள்ள தனிப்பட்ட விருப்பம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுல அவசியமே கிடையாது. இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது. அதனால் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் முத்து. அதை விட்டுட்டு எதற்காக என்னையும் ஆண்டியும் சண்டை மூட்டி விட நினைக்கிறீங்க? நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை நான் மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன பிரச்சனை முத்து உங்களுக்கு அப்படின்னு ரோஹிணி பேசுகிறாங்க. உடனே அந்த இடத்துல விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் ரோஹிணி கரெக்டு தான். அதாவது குழந்தைங்கிறது அவங்க விருப்பம். இதை வந்து எல்லார் முன்னாடியும் இப்போ ரோகிணி அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே முத்து மீனாவும் இந்த பிரச்சனை உண்டு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்க வேலையை பார்க்குறாங்க. என் பிள்ளைய பாரு, அவன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பிஸியாக சுற்றிட்டு இருக்கான். ரோகிணி சொந்த காலில் நிற்கணும் அப்படின்றதுக்காக அவள் பால் வச்சு சம்பாதிச்சிட்ருக்கா. ஆனால் இந்த முத்து மீனாவும் மேலே ரூம் கட்ட போகிறோம், தனியாக போகவும் சொல்லிட்டு சும்மாவே இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லி இதே பொழப்பாக சுற்றிட்டுருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் ரோகிணி ஏதாவது குறை சொல்லி அவளை பிரச்சனை மாட்ட வைக்கணும், சிக்க வைக்கணும். இதை தவிர உங்களுக்கு வேலையே இல்லையா? சொல்லப்போனால் ரோஹிணி சொல்கிற மாதிரி அப்போதைக்கு மனோஜ் நகையை திருட்டான்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனை பண்ணி அவனை வீட்டை விட்டுலாம் துரத்தி விட்டீங்க. அதில் தான் குழந்தைய கலைஞ்சு போயிருக்கு. இதுக்கே கண்டிப்பாக நாங்கள் உங்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்ல விஜயாவுக்கு ஒன்று, விடு ரோகிணி, இதுங்களுக்கெல்லாம் எவ்வளோ பட்டாலும் திருந்தாத ஜென்மாங்க. இதுங்களாம் நல்ல குடும்பத்தில் இருந்தானா அப்படி இருக்கும். இந்த மீனா நல்ல குடும்பத்துக்கு பொண்ணாவ உன்ன மாதிரி வசதியான பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக படிச்சிருப்பா, அந்த அறிவுலாம் இருந்திருக்கும். இவ பூக்கட்டுற வீட்டில் வந்தவ தானே, அதால் தான் இப்படி போகுது இவருடைய புத்தி சிந்தனையும் அப்படின்னு சொல்ல முத்து ஒன்று, சும்மா நிப்பாட்டுங்கம்மா, எப்பா பாரு மீனாவை கடிச்சு கூட்டினா மட்டும் முதல்ல வந்துடுறீங்க. ஆனால் இந்த பாலரமா எது சொன்னாலும் உடனே பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுறீங்க. எனக்கு இவங்க சொல்கிறதுல நம்பிக்கையே இல்லை. இவங்களை அழைச்சிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போவாங்க, அப்படி போய் டாக்டர் சொல்லட்டும், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த இடத்துல விஜயா, இது என்னடா புது கதையாக இருக்குது? அநியனத்துக்கு நம்பணும், ரோகிணியை மனோஜ் தான் நம்பணும். மனோஜே அமைதியாக இருக்கான், ரோகிணி சொல்கிறதுலாம் உண்மைதான் அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீ என்னமோ உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க, நீ நம்பணும்னு சொல்லிட்டு உனக்கு வேலை வெட்டியே கிடையாதா? போயிட்டு சம்பாதிச்சு மேலே ரூம் கட்டுற வழியை பாடுறா. அதை விட்டுட்டு அடுத்தவன் குடும்ப பிரச்சனைக்கு வந்துடுற நீ முன்னாடி தலையை சொதிச்சுக்கிட்டு நீயும் பொண்டாட்டியும் அப்படின்னு விஜயா கத்துறாங்க. உடனே அந்த இடத்துல அண்ணாமலை, விஜயா விடு, ஏன் கத்துற அப்படின்னு சொல்ல, என்னங்க சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் தாங்க அவனுக்கு சப்போர்ட்டு, உங்களுடைய சப்போர்ட் தாங்க அப்படி கெட்டு போயிட்டான். அவன் கெட்டு போனது இல்லாமல் அந்த மீனாவையும் தூக்கி
தலை வச்சு ஆடுறீங்கல்ல, அவள் தான் இப்போ நம்ம முன்னாடியே இந்த ரோகிணியுடைய மானத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்றா. அப்படி இந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த வீட்டை துரத்தணும் அப்படிங்கிறதான் உங்கள் மருமனுடைய ஆசையா அப்படின்னு விஜயா கேட்க, மீனா உடனே, ஆண்டி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆசை இல்லை அத்தை. நான் வந்து தெரிஞ்சுட்டு விஷயத்த வந்து சொல்லலை. ஆனால் எனக்குள்ளே யோசிச்சுட்டே இருந்தேன். ரோகிணி 2வது குழந்தைய பற்றி விசாரிச்சிருக்காங்களே ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் அப்படியே சுத்திகிட்ட ஷேர் பண்ணேன். ஆனால் அப்போ கூட நான் யார்ட்டையும் சொல்ல வேணாம் தான் சொல்லி சுத்திகிட்ட சொன்னேன். ஆனால் சுத்தி வந்து எல்லாட்டையும் சொல்லி இப்போ அது பிரச்சனை ஆகிடுச்சு. நான் இனிமேல் ரோகிணி விஷயம் தலையிடவே மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல, உடனே ரோகிணி அந்த இடத்துல, மீனா சும்மா நடிக்காதீங்க மீனா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் விஷயத்தை விட்டுட்டு என் விஷயத்தையும் நோண்டிட்டு இருக்கீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், மேலே ரூம் கட்டுறது எப்படின்னு யோசிங்க. அப்படி யோசிச்சாலே கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் அப்படி மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே விஜயா, சரி ரோகிணி அழுவாதம்மா, விடுமா நீ போய் ரெஸ்ட் எடுப்போ, பாவம் உன்னை போட்டு இப்படி எல்லாம் மட்டும் கஷ்டப்படுத்திட்டப்போ நானும் ஒன்று சரியாக புரிஞ்சுக்கலாமா, போமா அப்படின்னு சொல்லி ரோகிணி அனுப்பிச்சுறாங்க. ஏ மீனா என்னடி மச நீங்கள் இருந்துட்டுருக்க, போய் ரோகிணிக்கு ஜூஸ் போடாதுன்னு கொடுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு விஜயா அங்கேருந்து போயிடுறாங்க. முத்து அப்படியே யோசிச்சிட்டே போகிறான். போயிட்டு, மீனா இங்கே வா, என்ன பண்ண போகிற, அதான் அத்தை ஜூஸ் கேட்டாங்களா ரோகிணிக்கு, பண்ணி கொடுத்து வரேன், அதெல்லாம் அப்புறம் கொடுத்துலாம், உட்காரு. நீ நம்புறியா ரோகிணி சொன்னதை? இல்லைங்க அதுதான் நானும் யோசிக்கிறேன். ஆனால் அன்றைக்கி சீத்தை சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அப்படி தான் சொன்னாங்க. இவங்க அவங்களுடைய 2வது குழந்தைய டெலிவரி பற்றி தான் கேட்க தான் சொன்னாங்க. ஆனால் ரோகிணி இங்கே அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. ஆனால் அதையும் அத்தை நம்புகிறாங்க. நாம் எது சொன்னாலும் அத்தை நம்ப மாட்டாங்க, ரோகிணி எது சொன்னாலும் அத்தை உடனே நம்பிடுவாங்க. அதுதான் தெரியுமே எனக்கு எங்கள் அம்மாவை பற்றி. ஆனால் பாலுராமா எதையோ பெருசாக மறைக்கிறாங்கன்னு தெரியுது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதை ஒளிஞ்சிருக்கு. எனக்கு என்னமோ பாலுராமாவை பார்த்தா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மலேசியா ரிட்டன் மாதிரி தெரியவே இல்லை. அவங்க அப்பா என்னமோ மலேசியாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் யோசித்து பார்த்தா ஏதோ பாலுராமா பெருசாக மறைக்கிற மாதிரி தான் தோணுது மீனா. ஆனால் மீனா எனக்கு உன் மேலே ஒரு கோவம். என்னங்க என் மேலே தாங்க கோவம்? நீ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால மீனா, ஆனால் நீ வந்து என்கிட்ட தானே முதல்ல சொல்லியிருக்கணும். நீ என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா? உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், எந்த விஷயம் இருந்தாலும் முதல்ல என்கிட்ட சொல்லு, அதை எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீ மட்டும் இந்த விஷயத்த ஆரம்பத்தில் என்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நான் இந்த விஷயத்த பொறுமையாக இருந்து பின்னாடி பாலுராமா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டில் தெளிவாக சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாலுராமா பற்றின எல்லா விஷயமும் வீட்டுக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். எங்கள் அம்மா தானே பாலுராமாவை தூக்கி தள்ளி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் முழுமையாக தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே இதுக்கு நல்ல ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் நீ தான் அவசரப்பட்டு போய் சுற்றிட்ட சொல்ல, சுற்றி ரவிகிட்ட சொல்ல, இப்படியா நியூஸ் எல்லாம் வெளியே வந்து நானும் போய் அவசரப்பட்டு அப்பாட்ட சொல்லிட்டேன். இப்போ பாலுராமா எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் எனக்கு பாலுராமா பேசும்போது திருதுன்னு முடித்தாங்க. அதுவும் இல்லாமல் பாலுராமா மேலே தப்பு இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க இதோட விட்டுருக்க மாட்டாங்க. இதை தாண்டி பெருசாக கொந்தளிச்சிருப்பாங்க. ஆனால் பாலுராமா இதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு உனக்கு என்னமோ அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிந்து மீனா பாலுராமா ஏதோ வெயிட்டாக மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, மீனா ஒன்று விடுங்க, நமக்கு ஏங்க இதோட 2வது வாட்டிங்க. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இப்படி தான் அவசரப்பட்டு சொல்லி நான் வாங்கி கட்டிக்கிட்டேன். இப்போயும் அத்தை நான் சொன்ன எதையுமே நம்பலை, அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நமக்கு ஏங்க இது, நம்ம சும்மா இருக்கணுங்க. நாம் சும்மா இருந்துட்டோம்னு இந்த பிரச்சனை கிடையாது. நாம் ஏன் அவங்க லைஃப்குள்ளே போகணும்? நீங்கள் விடுங்க, நாம் அடுத்தது ரூம் கட்டுறதை பற்றி யோசிக்கணும், பணம் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும். நீங்கள் போய்ட்டு சவாரி இருந்தால் பாருங்கள் போங்கன்னு சொல்லி மீனா சொல்ல, முத்து அப்போல்லாம் விட்ட மாட்டேன் மீனா, கண்டிப்பாக உன்னை அசிங்கப்படுத்தினாங்கல்ல அந்த பாலுராமா அத்தை அம்மா முன்னாடி, கண்டிப்பாக உண்மை நான் தெரிஞ்சுக்கிட்டு அம்மாவையும் அந்த பாலுராமாவையும் நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் பாரு மீனா அப்படின்னு முத்து சொல்ல, உடனே அங்கேருந்து விஜயா, மீனா அங்கே என்னென்ன குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? 2 பேருக்கும் பேசுறது தவிர வேறு வேலையே இல்லையா? அடுத்து இந்த ரோகிணி என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஏச்சு வெளில வாடி போல, உங்கள் 2 பேரும் சேர்த்து விடக்கூடாதுமே, வந்து அவளுக்கு ஜூஸ் கொடுன்னு சொன்னால அங்கே என்ன பேச்சு, வாடி வெளியா அப்படின்னு விஜயா கத்துறாங்க. உடனே மீனா இதோ வந்துட்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனா வேகமாக ஓடுறாங்க. ஆனால் முத்து மட்டும் ரூமில் உட்காந்துட்டு யோசிக்கிறாரு. இந்த பாலுராமாவை ஒரு 2 நாளைக்கு நம்ம சரியாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பாலுராமா எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதோட பாலுராமா எந்த விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பாலுராமா முடிக்கிற மொழியே சரியில்லை. பாலுராமா ஏதோ பெருசாக மறைக்கிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி முத்து யோசிச்சுட்டு இருக்காரு.